அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. உங்களை மறுபடியும் சந்திக்க தேவன் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காக கர்த்தாதி கர்த்தருக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மறுபடியும் இந்த இடத்திலே வந்து மற்றொரு செய்தியை கொடுக்க தேவன் பாராட்டி இருக்கிற கிருபைக்காகவும் கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத வசனம் எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசமானது, விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி எபிரேயருக்கு எழுதின பரிசுத்தவான் சொல்லுகிறார். நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி. அல்லேலூயா. நம்பப்படுகிறவர்கள் உறுதி. நம்ம ஒரு காரியத்தை நம்புறோம். கர்த்தர் இப்ப நம்ம மத்தியில இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. இருக்கிறாரு. எதனால சொல்றோம்? அவர் சொல்லி இருக்கிறாரு, என்னுடைய நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறவர்கள் மத்தியிலே நான் வாசமா இருப்பேன். அப்ப இங்க நமக்கு தேவன் இருக்கிறார் என்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதி. அதுதான் விசுவாசமானது நம்பப்படுகிறவருடைய உறுதி, காணப்படாதவர்களுடைய நிச்சயம். பார்க்க முடியல, ஆனா நிச்சயம். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் நாமத்தினால 2 பேராவது 3 பேராவது கூடி வந்திருக்கிறவர்கள் மத்தியில நானு இருப்பேன் என்பது. அது போல அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு ஏராளமான நன்மையான காரியங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எப்படி எழுதி கொடுத்திருக்கிறாரு? நாம் இந்த பூமியிலே ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி, ஒரு சமாதானமும் ஒரு வெற்றியும் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி நமக்கு நிறைய காரியங்கள் எழுதி கொடுத்திருக்கிறார். அது கட்டளைகளாக இருக்கிறது. அந்த கட்டளைகளுக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகத்துல, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் கேக்குது. அதாவது உயிரோடு இருக்கணும், உயிரோடு இருக்கிற எல்லா நல்ல நாளும் நல்ல நாளா இருக்கணும். அதை யார் விரும்பாதவங்க யார் இருக்காங்க? அல்லேலூயா. எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா எல்லாரும் விரும்பினாலும் அந்த தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நாம வாழ வேண்டும். அல்லேலூயா.
தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கட்டளைன்னா அதுக்கு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அதுதான் அவர்தான் நம்முடைய தேவன். அவர்தான் இதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு நாம கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும். அது தெளிந்த புத்தி. அது அல்லேலூயா, அது தெளிந்த புத்தி. நம்ம அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது தெளிந்த புத்தி. ஆனா இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஈர்க்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. நம்ம ஈர்க்கக்கூடிய காரியங்கள், கவர்ந்து இழுக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, அந்த ஈசல் பூச்சி என்ன பண்ணும்? அந்த லைட் மேல மோதி மோதி செத்து போயிடும். அப்போ அந்த வெளிச்சம் அந்த ஈசல் பூச்சி இழுக்குது. அது மாயான வெளிச்சம். அதை போட்டு அதை இழுத்து என்ன பண்ணுது? அது மோதி மோதி அது மரித்து போகிறது அந்த ஈசல் பூச்சி. நாம அப்படிப்பட்ட உலகத்தினுடைய கவர்ச்சிகளிலே, கவர்ந்து இழுக்கக்கூடிய காரியங்களிலே நாம் நம்முடைய மனதை செலுத்தாதபடி நாம கவர்ந்து இழுக்கக்கூடிய காரியம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே செய்து முடித்த காரியம் தான் நம்மை கவர்ந்து இழுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி கவர்ந்து இழுக்கக்கூடிய அவர் இருக்கும் பொழுது உலகத்தில் மாயான அநேக காரியங்கள் நம்ம கவர்ந்து இழுக்கிறது. அது அந்த கவர்ந்து இழுக்கப்பட்டு அதனாலே பாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து ஒரு மனுஷனுக்கு புத்தி தெளிது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, முதல்ல சொன்ன தெளிந்த புத்தி, இரண்டாவது சொன்ன அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் இளையகுமாரன் கதை. புத்தியினம் என்று ஒண்ணு இருக்கிறது. புத்தியினம்னா அது என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தின் மத்தியில நம்ம என்ன பண்றோம்? அந்த கூட்டத்துக்காக நம்ம தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வது கிடையாது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ 3 காரியங்கள் இருக்குது. ஒன்று புத்தியினம், இரண்டாவது புத்தி தெளிந்த பொழுது, மூன்றாவது தெளிந்த புத்தி. இன்னைக்கு இதைத்தான் பார்க்க போறோம். நம்ம கடவுள் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் தான் நமக்கு இந்த வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறாரு. அவர் எழுதி கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது அவர் நம்ம ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக அதை எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பொருள் உறுதி. இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, 1 சாமுவேல் 13:13. முதல்ல புத்தியினத்தை பார்த்திடலாம். புத்தியினம் என்கிற ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட காரியத்தை அவன் அனுபவிக்கிறான்றதை பார்க்கலாம். 1 சாமுவேல் 13:13. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியினமாய் செய்தீர். போதும். அல்லேலூயா. என்ன சொன்னாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலில மிகப்பெரிய மதிக்கப்படத்தக்கதான தீர்க்கதரிசி. படிங்க. பாருங்க என்ன சொல்றாரு? சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியினமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். அல்லேலூயா. அப்போ கட்டளையை கை கொள்ளாமல் போவது புத்தியினம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அது ரொம்ப தெளிவா எழுதியிருக்குது. இது புத்தியினம். என்ன அவர் கை கொள்ளாம போனாரு? சவுல் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாரு. அந்த சாதாரண மனுஷனை தேவன் தெரிந்தெடுத்து, சவுல் சாதாரண மனுஷனா இருந்தாரு. அந்த சவுலை தேவன் தெரிந்தெடுத்து சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணி முழு இஸ்ரவேலையும் ஆளும்படி ராஜாவாக வைத்திருந்தார். அல்லேலூயா. அந்த ஒரு சாதாரண மனுஷனுக்கு பின்னாடி இஸ்ரவேல் தேசம் முழுவதும் இருந்தது. ஏராளமான வெற்றிகளையும் கர்த்தர் கொடுத்தார். இப்ப இப்படிப்பட்ட சமயத்துல உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட சமயத்துல பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்துக்கு புறப்படுவதற்கு முன்னால ஒரு பலி செலுத்த வேண்டும். அந்த பலி சாமுவேல் தீர்க்கதரிசி செலுத்தி
அதற்கு பிற்பாடு சவுல் ராஜாவுடைய தலைமையிலே பெலிஸ்தரோடு யுத்தம் செய்ய வேண்டும். இதுதான் முறைமை. ஆனா இந்த யுத்தத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க, வீரர்கள் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க, ராணுவம் ரெடியா இருக்குது, ராஜா ரெடியா இருக்கிறாரு, மந்திரி ரெடியா இருக்கிறாரு, சேனைகள் எல்லாம் ரெடியா இருக்குது. ஆனா அந்த பலி செலுத்த வேண்டிய தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் வருவதுக்கு தாமதமாகுது. அப்படி தாமதமாகும் பொழுது சவுல் காத்திருக்க மாட்டேன்றாரு. ஏன் காத்திருக்க மாட்டாருன்னா, தன்னை சுற்றி இருக்கிற சேனைகள் வீரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, தங்கள் ஊர்களுக்கு கிளம்பி போறாங்க. வீரர்கள் குறைந்து போகிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவனுடைய இருதயம், ஜனங்கள் குறைவு ஏற்பட்டவொடனே அவனுடைய இருதயம் என்ன பண்ணுது, ஸ்திரமா இல்ல, நடுங்குது. ஏன்னா இருதயத்தை கர்த்தர் மேல வைக்கல. நமக்கு கூட பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள் மத்தியில எல்லா காரியங்களும் தாமதமாகும் பொழுது, நம்மை சுற்றி இருக்கிற உறவினர்களோ யார் உதவி செய்யாத பொழுது கூட பாத்தீங்கன்னா நமக்கு கூட ஒரு தடுமாற்றம் வரும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு தடுமாற்றம் வரும். அப்ப இதே சபையில் இருந்த ஒரு சகோதரி எங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபித்தார். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் ஒரு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அந்த வார்த்தையை வச்சு நான் ஜெபிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். அந்த இருதயம் ஸ்திரப்படுவது எதிலிருந்து வருகிறது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருது. நம்மை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளில் இருந்தல்ல, நம்மை சுற்றி இருக்கிற மக்களிடம் இருந்தல்ல, நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரத்தை கொண்டு அல்ல. ஆனா இங்க சவுல் ராஜா என்ன பண்றான், நீங்க அதை போய் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தன்னை விட்டு வீரர்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு போய் ஜனக்குறைவு ஏற்படும் பொழுது அவனுடைய இருதயம் ஸ்திரமா இல்ல, ஒரு திடமா இல்ல. அவன் என்ன பண்றான், தானே ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சாமுவேல் என்கிற அந்த அற்புதமான தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய காரியத்தை தானே செய்கிறான். அல்லேலூயா. அது பெரிய தவறு. அதுதான் சொல்றாரு சாமுவேல் என்று சொல்றாரு, நீர் இதை புத்தியீனமாய் செய்தீர். அல்லேலூயா. இது வேதம் சொல்லுகிறது புத்தியீனம். ஏன்னா நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும், ஆசாரியன் என்ன செய்யணுமோ அதை ஆசாரியன் செய்யணும். அத அவசரப்பட்டு என்ன பண்றாரு, ஜனங்களுக்கு பயந்ததினாலே. அவர் சொல்றாரு பாருங்க, பின்னாடி நீங்க அதை அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லுவாரு அவரு, ஏன் நான் இதை செய்தேன், ஜனங்கள் என்னை விட்டு என்ன பண்றாங்க, கிளம்பி போகிறாங்க. அல்லேலூயா. ஜனங்கள் என்னை விட்டு என்ன பண்றாங்க, கிளம்பி போறாங்க. அதனாலதான் நான் அந்த வேலையை நான் செய்தேன்னு சொல்லிட்டு அவர் செய்கிறார். ஆனா அவருடைய ராஜ்ய பாரம் அவரோடு கூட முடிந்து போனது. அல்லேலூயா. வம்சமா வர வேண்டிய ராஜ்ய பாரம் இவருடைய சவுலுடைய புத்தியினத்தினாலே அவரோடு கூட நின்று போனது. அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. நானே என்ன உயர்த்தக்கூடாது, நாம என்ன பண்ணக்கூடாது, உயர்த்தக்கூடாது. கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். அப்போ எது அவனை கவர்ந்து இழுத்தது? அந்த ராஜ்யபாரத்தை கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகரை கொண்டாகிலும் என்ன பண்ண முடியும், நாம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம ஜெயிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு, அவர் சொல்லியிருக்கிறார், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர்களே ஆகும். அல்லேலூயா. அப்போ புத்தியினம் என்பது கர்த்தருக்கு காத்திருக்காதபடி அந்த நேரத்தில் தானே ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய, தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய வேலையை தான் செய்யும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி அதை புத்தியினம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம உயர்த்தாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாழ்மை உள்ளவராக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற
இளைய குமாரன் கெட்ட குமாரனுடைய கதையில பார்க்கலாம். எடுங்க லூக்கா 15வது அதிகாரம் 17வது வசனம் படிங்க. எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அது போதும். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது. அல்லேலூயா. அப்போ அவனுக்கு எப்ப அதுக்கு முன்னாடி என்ன இல்ல? அவனுக்கு முன்னாடி என்ன இல்ல? புத்தி இல்ல. புத்தியில ஒரு தெளிவு இல்ல. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது. அந்த புத்தி எப்பொழுது தெளிகிறது? அதுக்கு முன்னாடி வசனம் படிங்க. அப்பொழுது போதும் பாருங்க. அவன் அது என்ன சொல்லுது? 16வது வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்ற நிரப்பை ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கூட ஒரு தேவைகள் மத்தியில நமக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைகள் மத்தியில நம்ம போயிட்டு ஒரு 4 பேர்கிட்ட கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. 4 பேரும் கொடுக்கல அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 4 பேர்கிட்ட கேட்டம்பா, ஒருத்தனும் கொடுக்கல. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 பேர்கிட்ட போய் கேட்டோம், ஒருத்தனும் கொடுக்கல. அதென்ன சொல்றோம்? அதத்தான் போட்டிருக்குது. அவன் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறான். ஏன் அந்த நிலைமை அவனுக்கு வந்தது? அவன் அந்த இளையகுமாரன் மிகவும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உடைய ஒரு தகப்பனுக்கு பிறந்து அவன் தன்னுடைய தகப்பனிடத்துல எல்லா ஆஸ்திகளையும் கேட்டு வாங்குறான். கேட்டு வாங்கி அதை எடுத்துக்கொண்டு போய் தூர தேசத்துக்கு போகிறான். தகப்பனுக்கு கண்ணு முன்னாடி இருந்தா தகப்பன் கேட்பாரு, ஏன் இப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியம் இருக்குதுன்னு கண்டிப்பா தகப்பன் கேட்பார் என்று சொல்லி அவன் தூர தேசத்துக்கு கொண்டு போகிறான். அல்லேலூயா. ஏன்னா அவனை கவர்ந்து இழுக்குது, உலகம் கவர்ந்து இழுக்குது. நமக்கு முன்பாக ஏராளமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்னால போடப்படுகிறது. கவர்ந்து இழுக்கக்கூடிய, நம்ம இழுத்து அழிக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் அதை பார்த்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏராளமான காரியங்கள் நம்ம ஈர்க்கக்கூடிய, கவர்ந்து இழுக்கக்கூடிய அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பாக வைக்கப்படும். அல்லேலூயா, வைக்கப்படும். ஆனா அதை நம்ம பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு வேண்டும். இது நமக்கு நல்லதா? இது நம்முடைய வாழ்க்கையில இது தேவனுக்கு பிரியமானதா இருக்குமா? இல்ல தேவனுக்கு இது உகந்ததா இருக்குமா? இல்ல நம்ம குடும்பத்துக்கு இது ஏற்றதா இருக்குமா? இல்ல நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதா இருக்குமா? இதெல்லாம் நம்ம பார்த்து அதை நம்ம பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு இருதயம், ஞான இருதயம் நமக்கு தேவைப்படும். ஆனா இவ எல்லாவற்றை காட்டிலும் இந்த இளைய குமாரனுக்கு என்ன பண்ணுது? அந்த தூர தேசம் அவனை கவர்ந்து இழுத்து அவனை என்ன பண்ணுது? அவனை இழுத்து அவனை கவர்ந்து கொண்டதுனால அவனை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றான்? எல்லாவற்றையும் என்ன பண்ண வேதம் என்ன சொல்லுகிறது? 13ஆம் வசனம் படிங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, அங்க என்ன நடக்குது? தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்டான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. பெருமைக்குவான வாழ்வு. இதுக்கு ஒரு உதாரணம் ஏற்கனவே நான் இந்த சபையில சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. 2 நண்பர்கள் குடும்பத்தோட ஜவுளி கடைக்கு போயிருக்காங்க. வெளியில போகிறாங்க. போகிற இடத்துல அந்த 2 குடும்பங்களும் அவங்க பிள்ளைங்களும் ஜவுளி கடைக்கு போறாங்க, துணி எடுக்க போறாங்க. அங்க போகும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு துணி எடுத்து போட சொல்லும் பொழுது அவர் கடைக்காரர் என்ன பண்றாரு? சின்ன பிள்ளைங்க உடனே ஒரு 500 ரூபாய், ஒரு 750 ரூபாய்க்கு எடுத்து துணி போடுறாரு சின்ன பிள்ளைங்களுக்கு. அதை விலை கேட்ட உடனே ஒருத்தர் சொல்றாரு, இதை தூக்கி போட்டுட்டு 5000 எடுத்து கொடு. அல்லேலூயா. எவ்வளவு எடுத்து கொடுக்கிறது? 5000 எடுத்து கொடு. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு யோசிக்கிறாரு, என்னது இது 500 ரூபாய்க்கு எடுத்து காட்டுறாரு, இது நல்லா தானே இருக்கு, இதையே எடுக்காம 5000 ரூபாய்க்கு இதை எடுக்க சொல்றாரு. இனிமேல் இந்த நபரோடு கூட நம்ம வெளியே வரக்கூடாது. ஏன்னா இந்த ஆளை பார்த்து என் பிள்ளைங்களை கெட்டு போயிடும்,
என் மனைவியும் அவரு இவ்வளவு விலை உயர்ந்தது பாக்குறாரு, இவரு என் வீட்டுக்காரர் இவ்வளவு கம்மியா வாங்கி தராரு, இவரோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இது புரியுதா உங்களுக்கு? என்ன இவர் பெருமை, அந்த அவரோடு கூட வரும்பொழுது, அந்த குடும்பத்தோடு வரும்பொழுது தன்னுடைய பெருமையை காண்பிப்பதற்கு 500 ரூபாய் துணியை தூக்கி போட்டுட்டு 5000 ரூபாயில இருந்து எடுத்து கொடு. அப்போ இதுதான் துன்மார்க்கமாய் செலவு செய்வது என்பது, அநியாயமாய் செலவு செய்வது. அநியாயமாய் செலவு செய்வதுன்னா ஒரு 10 ரூபாய் பொருளுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணுவது, அடாவடியாய் செலவு பண்ணுவது, துன்மார்க்கமாய் செலவு பண்ணுவது, தன்னை பெரியவனாய் காட்டிக் கொள்வதற்காக இப்படி செலவு பண்ணுது. நம்ம கிட்ட கூட இப்படிப்பட்ட பெருமைகள் இருக்கலாம், மற்றவர்களுக்கு முன்பாக நம்மளை மேன்மையாக காட்டுவது. அதனாலதான் சொல்றாரு, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுடைய பார்வையில் அருவருப்பா எண்ணப்படுகிறது. அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், என்னை உயர்த்தாதபடி என்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உயர்த்துகிற சுபாவம் மனுஷருக்குள்ள சுபாவம், அது பிசாசுடைய சுபாவம். தன்னை உயர்த்துகிற சுபாவம் யாருடைய சுபாவம்? அது பிசாசுடைய சுபாவம். அந்த துன்மார்க்கமாய் எல்லாவற்றையும் ஜீவனம் பண்ணி அழித்து போட்டு விட்டு அந்த பட்டணத்திலே பஞ்சம் வரும்பொழுது என்ன நடக்குது? எல்லாவற்றையும் 14ஆம் வசனம் படிங்கம்மா. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, அல்லேலூயா, செல்வ செழிப்பா இருந்தவன், அந்தஸ்து அதிகாரத்தில் இருந்தவன் எல்லாவற்றையும் செலவழித்து பின்னாடி யாரையோ கூட என்ன பண்ணுது, இவனே இப்ப வலிய போய் என்ன பண்ண வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. இவனே இப்ப ஒட்டிக்கிறான், அவங்க கூப்பிடல, இவனே போய் என்ன பண்றான், ஒட்டிக்கிறான். அப்போ அதுக்கு பிற்பாடுதான் வருது, அவன் தன்னுடைய ஒன்றும் அவனுக்கு அவன் வயிறு நிரப்ப எதுவுமே கிடைக்கலன்னு ஒண்ணு பந்திகள் தின்கிற தவிட்டை தின் ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. இதுதான் புத்தியினம் என்பது. எப்ப வருது அவனுக்கு புத்தி? ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. யார் அது கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போதான் அவனுக்கு என்ன பண்ணுது, புத்தி தெளிது. புத்தி தெளிந்தா கூட பாவம் என்ன பண்ணுதுன்னா, முதல்ல பாவம் நம்மை கவர்ந்து இழுத்து நம்மை அழித்து, நம்ம எல்லாவற்றிலும் அழித்து, நம்முடைய மானம், மரியாதை, சரீரம், தலைகுனிவு, வியாதி, பலவிதமான காரியங்களால் நம்ம சீர்கட்டு போய் ஒரு சிதைந்த வாழ்வு வாழ்ந்து, ஒரு அவமானத்துக்குள்ளான ஒரு வாழ்வு வாழ்ந்து, அப்படிப்பட்ட நிலைமையில கொண்டு போய் பிசாசு என்ன பண்றான், முதல்ல கவர்ந்து இழுக்கிறான். இழுத்து அவனை அழித்து, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று அவன் வேறொன்றுக்கும் வரான். அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், நமக்கு முன்பாக வைக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற, நான் சொல்றேன், தினந்தோறும் நீங்க என்னைக்கு இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு என்றைக்கு நீங்க வாழ ஆரம்பிக்கிறீர்களோ, உங்களுக்கு முன்பாக வலை விரிக்கப்படும், தூண்டில் போடப்படும், குழி வெட்டப்படும், ஏராளமான வலைகள் விரிக்கப்படும். அந்த வலையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள நீங்கள் தினந்தோறும் தேவனோடு கூட ஐக்கியமும் உறவும் இருக்கும் பொழுதுதான் அதிலிருந்து நீங்க தப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் அதிகாரம் உடைய அவன் இன்றைக்கு பந்திகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருக்கும் பொழுது ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்பா அவனுக்கு புத்தி தெளிது. புத்தி தெளிந்த பிற்பாடு ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான். என்ன வார்த்தை சொல்லுகிறான்? அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். பிசாசு இப்படிதான் அழிப்பான், ஒண்ணு இல்லாம ஆக்குவான். அவமானத்துக்கும் தலை குனிவுக்கும் வியாதி எல்லாவற்றுக்கும் கொண்டு வந்து நம்ம என்ன பண்றான், பிசாசானவன் அழிக்க நினைக்கிறான். அவன் சொல்றான், நான் இங்க என்ன சொல்றான், அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நான் எழுந்த என் தகப்பனிடத்திற்கு போய் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனி நம்முடைய குமாரன் என்று சொல்லிக்கொள்ள பாத்திரன் அல்ல. வர்றான். இத ஒரு தடவை சொன்னா நீங்க நினைக்கிறீங்களா? நான் எழுந்தேன் தகப்பனிடத்திற்கு போய் உம்முடைய குமாரன் என்று சொல்லிக்கொள்ள பாத்திரன் அல்ல என்று சொல்லி ஒரு தடவை சொல்லியிருப்பான் நீங்க நினைக்கிறீங்களா? அவன் அந்த தூர தேசத்திலிருந்து
தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வருகிற வரைக்கும் என்ன பண்றான்? அதை சொல்லிக்கொண்டே வருகிறான். அல்லேலூயா. பாவம் ஒரு குமாரனை என்னவாக்குது? பாவம் முதல்ல அழிக்குது, ஒன்னில்லாம ஆக்குது. ஒன்னில்லாம ஆக்கி அவனுடைய ஸ்தானத்தை எப்படி மாத்துது? குமாரனுக்குரிய ஸ்தானத்திலிருந்து போய் கூலிக்காரனுடைய சுபாவத்தை அவனுக்குள்ள கொண்டு வந்து விட்டது. அல்லேலூயா. பாவம் நம்மை கூலிக்காரனாக, ஒன்றுமில்லாதவனாக, நம்முடைய சுபாவத்தை அது என்ன பண்ணுது? ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆழமான சுபாவம் என்ன? என்னுடைய சாயலின்படி, என்னுடைய ரூபத்தின்படி நான் சிருஷ்டித்தேன் என்று. அல்லேலூயா. அந்த சுபாவத்தை பாவமானது அழித்து போட்டது, உலகமானது அழித்து போட்டது. உலக சிநேகன் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு அவன் பகைஞனா இருக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய சுபாவத்தை உள்ளான மனிதனை எப்படி மாத்திருச்சு? குமாரனை எப்படி மாத்திருச்சு? ஒரு தகுதியற்றவனாய், கூலிக்காரனாய் அது மாற்றி விடுகிறது. புத்தி தெளிந்த பொழுது கூட அவன் என்ன சொல்றான்? அவன் பாவத்தில் இருக்கிறான், இன்னைக்கு நஷ்டத்தில் இருக்கிறான், அவமானத்தில் இருக்கிறான், நிந்தல இருக்கிற, வேதனை இருக்கிற, தரித்தில இருக்கிறன்னு சொல்லி அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது கூட அவன் என்ன பண்றான்? என்னை கூலிக்காரனாக அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறது, அழிக்கிறது. அவனுடைய உள்ளான மனிதனை ஒரு ஆளுகிறவனாக உண்டாக்கின அந்த மனிதனை அது என்ன பண்ணுது? கூலிக்காரனாய் வைத்திருக்கிறது. எத்தனை பேர் இதுல இருந்து வெளியே வரணும்? அல்லேலூயா. எத்தனை பேர் எந்த விதத்திலும் நான் கவர்ந்து இழுக்க முடியாதபடி, எந்த வழிகளிலும் சிக்காதபடி, எந்த கண்ணிகளிலும் சிக்காதபடி, உலகத்தை வெறுத்து நான் தேவனை சிநேகித்து புத்தி தெளிந்த பிறகு நான் வரப்போறது இல்ல, அதுக்கு முன்னாடியே நான் வாழ போறேன். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றேன்? அல்லேலூயா. பாவம் ஒரு மனிதனை ராஜ்யபாரத்திலிருந்து, புத்தியினம் ஒரு மனிதனை ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளுகிறது. இன்னொரு மனிதனை என்ன பண்ணிருக்கிறது? கூலிக்காரனாய் அது என்ன பண்ணிருக்கிறது? அது வைத்திருக்கிறது சுபாவத்துல. நீங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் நீங்க படிச்சு பாருங்க. அப்ப பாருங்க என்று சொல்லி 20ஆம் வசனத்துல, அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவன் தகப்பன் அவனை கண்டு வலதுருகி ஓடி போதும் பாருங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்? தகப்பன்கிட்ட வந்து கூட என்ன சொல்றான்? அந்த குமாரன் எல்லா விதமான அதிகாரத்துக்கு முடிய அந்த குமாரன் அவன் என்ன சொல்றான்? நான் உம்முடைய குமாரன் என்று சொல்ல. பாவம் எப்படி ஒரு மனுஷனை உருக்குலைக்கிறது பாத்தீங்களா? அவனுடைய சிந்தனைய அவனுடைய ஆழ்த்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழ்த்துவத்தை எப்படி மாற்றி இருக்குது பாத்தீங்களா? அல்லேலூயா. பாவம் பயங்கரமானது, ரொம்ப மனிதனை அழிக்கிறது பாவம். அப்ப பாத்தீங்கன்னா, ஆனா தகப்பன் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு பாருங்க. நாம என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. நம்ம குடும்பத்தோட ஊருக்கு போயிட்டு வரோம், நகைலாம் போட்டுட்டு போயிட்டு வரோம். போயிட்டு வந்து அந்த சூட்கேஸை எங்க வச்சிருக்கிற? அல்லேலூயா. சூட்கேஸை பத்திரமா வச்சிருக்கிறியா? நகை இருக்கிற சூட்கேஸ? புத்தி எங்க இருக்கு? நம்ம புத்தி, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. சொல்லுங்க. அந்த பொருட்கள் மேலதான் இருக்குது. எது மேல இருக்குது? பொருளை தொலைச்சிட்டு வந்தாக்க அந்த பிள்ளை என்ன பாடுபடுத்துறோம் நாம. யாரோ திருடுனா கூட, யாரோ திருடிட்டு போயிருப்பான், நம்ம புள்ள ஏமாலியா இருக்குது, புள்ள என்ன பண்றோம்? வைகிறோம், திட்டுறோம். ஆனா அந்த தகப்பன் என்ன செய்யறாரு பாருங்க. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த இதுலதான் நீங்க படிக்கணும். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி இவன் என்ன சொல்றான்? உங்களுடைய குமாரன் என்று சொல்லிக் கொள்வதற்கு நான் பாத்திரன் அல்ல, உங்களுடைய கூலிக்காரர்கள் ஒருவராய் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி வந்து நிற்கிற அந்த குமாரனை பார்த்து தகப்பன் என்ன சொல்றான்? ஏன்பா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்த? ஏன்பா எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்த? இல்ல, பிதாவாகிய தேவன் நம்மை எவ்வளவு பாவம் செய்து, எவ்வளவு அழித்து, எவ்வளவு துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி, எப்படி கேடு கட்டு, எப்படி அழிஞ்சி போய் வந்திருந்தாலும்
தேவன் குமாரனுக்குரிய ஸ்தானத்தை தேவன் குமாரனுக்குரிய ஸ்தானத்தை நமக்கு அப்படியே கொடுக்கிறார். குமாரனாகவும் குமாரத்தியாகவுமே பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை நீங்கள் இருதயத்திலே ஆழமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. படிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி உயர்ந்த இதுதான் தாயினும் மேலான கோடி மடங்கு அன்புடைய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். நாம் அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. நாம் இப்படி தொலைச்சிட்டு வந்தா நம்ம என்ன பாடுபடுத்துவோம்? ஆனா இந்த தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். பாடுறோம் இல்லையா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். இதை இருதயத்தில் நீங்க வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு இடம் இருக்காது. இதை நம்ம இருதயத்தில் வைத்திருக்கும் பொழுது நம்மை வேறு எதுவும் கவர்ந்து இழுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ புத்தி தெளிந்த பொழுது கூட, பாவம் செய்து புத்தி தெளிந்த பொழுது கூட, அவன் இறுதிய பாவம் ஒரு மனிதனுடைய ஆழ்த்துவத்தை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. குமாரனை குமாரனாக இல்லாமல் கூலிக்காரனாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது பாவம். ஆனா கிருபை குமாரனாகவே மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு ரோமர்கள் நிருபத்துல, பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகி அந்த பாவ சுபாவத்தை அழித்து, அந்த அடிமையின் சுபாவத்தை அழித்து, அந்த கூலிக்காரனுடைய சுபாவத்தை அழித்து அவனை குமாரனுக்குரிய ஆசீர்வாதத்தாலே கொண்டு வந்து நிறுத்துகிறது. அல்லேலூயா. புரியுதா புரியலையா? தேவனுடைய கிருபை நம்மை மறுபடியும் எப்படிப்பட்ட அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்தாலும் உயிர்ப்பித்து குமாரனாகவே மாற்றுகிறது தான் தேவனுடைய கிருபை. நம்முடைய சுபாவத்தை மறுபடியும் குமாரனுக்குரிய சுபாவமை மாற்றுகிற வல்லமை உள்ளவர் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அல்லேலூயா. இன்னொரு காரியம் பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 24 இருந்து 27 வரைக்கும் படிங்க. எபிரேயர் 11:24 இருந்து 27. விசுவாசத்தினாலே படிங்க. போதும் பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது, அந்த வார்த்தையை நீங்க கோடு போட்டுக்கணும். பெரியவனான பொழுது, அவன் சிறியவனா இருக்கும் பொழுது, ஒரு அறியாதவனா இருக்கும் பொழுது, அந்த மோசே அந்த எகிப்து தேசத்துல என்ன பண்றான்? அந்த உலக எகிப்து அரண்மனையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஐஸ்வர்யத்துக்கு குறைவில்லை, ஆஸ்திக்கு குறைவில்லை, அந்தஸ்துக்கு குறைவில்லை. அவன் காலால சொன்னா தலையால செய்வதற்கு ஆள் இருக்குது. ஏன்னா அவன் பார்வனுடைய பேரன். அவனுக்கு சகல அதிகாரம் இருக்குது, சகல அந்தஸ்தும் இருக்குது, வாக்கிலும் செய்கிலும் வல்லவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் அவன் கற்று தேர்ந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு கட்டத்துல அவனுக்கு என்ன ஆகுது? மோசே பெரியவனான பொழுது, அல்லேலூயா, பெரியவனான பொழுது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து, அப்ப அங்க அவனுக்கு தெரியுது, ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. இவைகளெல்லாம் பாவ சந்தோஷங்கள். அந்த பாவ சந்தோஷங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அனித்தியமான பாவ சந்தோஷங்கள். அனித்தியம்னா என்ன? நிலையற்றது. நிலையற்றது என்ன? அழிந்து போகக்கூடியது, மாறக்கூடியது. அதான் வேதம் சொல்லுகிறது, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து. அவ எப்ப வெறுக்கிறான்? பெரியவனான பொழுது. அப்ப அவனுக்கு சிறியவனா இருந்த பொழுது அது அவனுக்கு பாவமா தெரியல. தேவன் அவனுக்கு அவனுடைய இருதயத்தை திறந்து அவனை பெரியவனாக்கும் பொழுது
அவனுடைய இருதயத்திலே இது பாவம் என்று தெரியும் பொழுது அனித்திய பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய ஜனங்களுடைய பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அப்போ எப்போ இது பெரியவனான பொழுது அவனுக்கு ஒரு தெளிவு வருகிறது. தெரிந்து கொண்டான் பொழுது ஒரு காரியம் அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது. தெரிந்து கொள்வது என்ன? சரியானதை தெரிந்து கொள்வது, நேர்மையானதை தெரிந்து கொள்வது. அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் என்ன பண்றான்? அது அந்த ஜனங்களோட கூட பாடு அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அப்போ அந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் கர்த்தர் சொல்கிறாரு, பவுல் மூலமா கர்த்தர் சொல்கிறாரு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் கடைசியில வரும். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வையாமலும். எகிப்தினுடைய அவன் என்ன படிச்சான்? அதுக்கு முன்னாடி அவன் அனித்தியமா இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதான் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை கொண்டு என்ன வேணா செய்ய முடியும், எதை வேணா அனுபவிக்க முடியும். ஆனா அவன் என்ன சொல்றான்? அனித்தியமான பாவ சந்தோஷம், நிலையற்ற அழிந்து போகிற மாறக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவன் வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு கூட பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபத்துல, இக்காலத்து பாடுகள், இங்க உட்கார்ந்து பேசக்கூடாதியா, ஆகையால் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள், அல்லேலூயா, அத சொல்றான் இல்லையா? ஒப்பானதல்ல, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. அப்போ அவன் பெரியவனான பொழுது பாவ சந்தோஷத்துக்கு அதை வெறுக்கக்கூடிய அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் அவனுக்கு வருது. அது ஒரு பார்வை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு பார்வை எப்படி இருக்குது, எப்படி பார்க்கணும், ஒரு காரியத்தை எப்படி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை எப்படி பார்க்க வேண்டும் அதைத்தான் பார்க்கிறோம். பார்க்கிறது மாத்திரமல்ல, தெரிந்து கொண்டுன்னா சூஸ் பண்றது. இதுதான் எனக்கு வேணும், நான் இப்படிதான் வாழ போகிறேன், இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று தீர்மானிக்கிற ஒரு ஆற்றல் வருகிறது. அல்லேலூயா. தீர்மானம். அதுதான் சொல்றது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தது. விசுவாசமானது காணப்படுகிற விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவருடைய நிச்சயமா இருக்கிறது. இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருக்குது. இனி வரும் பலன் கண்ணுக்கு தெரியல, ஆனா அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையினால என்ன பண்றான்? அவன் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு கூட பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். உன்னை வெறுக்கிறான், உன்னை தெரிந்து கொள்கிறான். எப்ப தெரிந்து கொள்கிறான்? பெரியவனானது போறது தெரிந்து கொள்கிறான். அது ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அந்த தீர்மானம் என்ன சொல்லுது? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. அல்லேலூயா. நித்தியத்து மேல நம்பிக்கை இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? அல்லேலூயா. பவுல் எழுதுகிறாரு, இம்மைக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையாயிருந்தால் மற்ற எல்லா மனிதர்களை காட்டிலும் பரிதபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்ன சொல்ல வராரு? நிறைய பேர் நம்ம இன்னைக்கு கர்த்தரை நம்புறோம், கடவுளை நம்புறோம், விசுவாசிக்கிறோம். என்னத்துக்கு நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் கண்களுக்கு முன்னால மேன்மையா இருக்கணும், ஒன்னும் கஷ்டப்படக்கூடாது. இதானே நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. நல்ல நாட்களை விரும்பி
ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? வேதம் கேட்கிறது. எல்லாருமே ஆசைப்படுறோம். அது இம்மைக்கான ஆசீர்வாதங்கள். ஆனா பவுல் எழுதுகிறாரு, இன்னொரு உலகம் இருக்குது, பரலோகம் ஒண்ணு இருக்குது. அங்க போகணும்னா அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கேற்ற வாழ்க்கை என்ன? இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக வாக்கியம் என்று எண்ணினான். பொக்கிஷங்களை வெறுத்து நிந்தை இருக்குது, அவமானம் இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையில அவமானம் இருக்கு, நிந்தை இருக்குது, பாடுகள் இருக்குது. ஆனா துன்பப்பட வேண்டியது அவசியமானால் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவைப்பட்டால் கிறிஸ்துவ நிமித்தம் நீ பரிசுத்தமாய் வாழ, ஒரு தேவனுக்கு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, கர்த்தருக்கு பயந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது அது நிமித்தம் உனக்கு பாடுகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம். ஆனா அந்த நிந்தைகளுக்கு பிற்பாடு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது, பரலோக வாழ்க்கை இருக்குது. இது இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம், ஆனா அது நித்தியமானது. அந்த நித்தியமான இதை நினைக்கும் பொழுது, அந்த நித்தியத்தை நினைக்கும் பொழுது, அந்த எவர்லாஸ்டிங் லைஃப், எட்டர்னல் லைஃப், அந்த எவர்லாஸ்டிங் லைஃப் நினைக்கும் பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைகள் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அதனாலதான் அவன் வெறுக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற பாவ அனித்திய சந்தோஷங்களை வெறுத்து, அனித்திய பாவ சந்தோஷங்களை வெறுத்து பட்டர் லைஃப்னா சும்மா அப்படி ஸ்மூத்தா, எந்த விதமான பாடுகள் இல்லாம அருமையான ஒரு வாழ்க்கை பூமியில இருக்குது. அத ஒரு மனுஷன் வாழ்றான். அவன் ஒருத்த பூமியில சம்பிரமமாய் வாழ்ந்தான், நரகத்துக்கு கொண்டு போகப்பட்டான். அவன் வாசல் படியில இருந்து பருக்களா நிறைந்தவன் ஒரு மனுஷன் அங்கே ஆபிரகாம் அடிக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பிக்கும் பொழுது பாடுகள் வரும், துன்பங்கள் வரும். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்குன்னு வாழ்ந்தா அவர் கைவிடவே மாட்டார். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதான் இது ஒரு தெளிந்த புத்தி. இது என்னது? தெளிந்த புத்தி. அவனுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது ஏராளமான ஐஸ்வர்யங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஏராளமான அதிகாரம். யாராவது அதுல இருந்து வெளியே வர பிரியப்படுவோமா? மேல போயிட்டா, ப்ரமோஷன் வந்துட்டா, கல்லு வீட்டுக்கு போயிட்டு கூரை வீட்டுக்கு வர மனசு வருமா? வருமா கேக்குறேன், வருமா? மனுஷனுடைய சுபாவத்துல வராதுங்க. அல்லேலூயா. ஆனா அவன் வந்தான், கிறிஸ்துவின் நிமித்தம் வந்தான். அல்லேலூயா. அதான் நம்ம முன்னாடி வைக்கப்படுகிற காரியங்களிலே அவன் நோக்கமாயிருந்து, அப்படின்னா நோக்கமாயிருந்துன்னா ஒரு காரியத்தை நோக்கி போகும் பொழுது மென்டலி அலர்ட், போக்கஸ்டுனா குறிக்கோள், அந்த இலக்கை அடைவதற்கு எப்பேற்பட்ட தடைகள். முதல்ல நோக்கம் கரெக்டா இருக்கணும், மென்டலி போக்கஸ்டா இருக்கணும். போக்கஸ்டா இருக்கணும்னா எதுவும் நம்ம திசை திருப்ப முடியாது. இரண்டாவது, அந்த நோக்கத்துக்கு நேராக ஒரு ஒழுக்கமான, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எதையும் எப்படிப்பட்ட சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம், திடமான இருதயம் வேண்டும். அப்படி இருந்தாதான் அந்த வாழ்க்கை பயணத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தில் நம்ம கீழத்தல்ல கிறிஸ்தவர்களை கூட வருவாங்க, மூட நம்பிக்கைகளை கொடுத்துருவாங்க. சைட்ல வந்து என்ன பண்ணுவாங்க? வழி விலக செய்து விடுவார்கள். நான் ஒரு தரிசனம் பார்த்தேன், உன் அண்ணன் உனக்கு ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவுதான். நான் உனக்கு பிரேயர் பண்ணேன், ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்த மாட்டாரா? ஒரு நோக்கத்துக்கு நேராய் நடக்கும் பொழுது பிசாசு தெரியும் உன்னை எப்படி விழ வைக்கிறேன்னு தெரியும். கிறிஸ்தவர்களை கொண்டே விழ வைப்பான்.
அந்த ஆண்டவர் உண்ட பேச மாட்டார் அவனை பத்தி? அல்லேலூயா. வழுகி போகலாம், விழுந்து போகலாம், நீ பேசு ஆண்டவர்கிட்ட, நீ கேளு ஆண்டவர்கிட்ட. ஏன் அவங்கிட்ட பேச மாட்டாரா? அல்லேலூயா. இதெல்லாம் பரிதாபத்துக்குரிய கிறிஸ்தவர்கள், இன்னொருத்தரை நம்பி வாழ்றது பாவமா இருக்கும் பார்க்கும்போது. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு எதிரான எந்த மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு எதிரான எந்த குறிசலுதம் இல்லை. எத்தனை பேர் அப்படிப்பட்ட இருதயத்தில் விசுவாசம் வச்சிருக்கீங்க? அல்லேலூயா. உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக. நீ பேசினால் கேட்கும் தெய்வம் அவர், நீ பேசினால் கேட்கிற தெய்வம் அவர். அவர் சொல்றாரு, நீ பேசு, என்னுடைய நாமம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. வானத்திலும் பூமியில சகல அதிகாரமுடைய நாம, அந்த நாமத்தினால நீ உச்சரிச்சு நான் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அந்த போக்கஸ் லைஃப்ல தடுமாற வைக்கிற, திசை திருப்புகிற, உன்னுடைய கிரியையை மேன்மைப்படுத்தி கொண்டு வருகிற நிறைய கிறிஸ்தவங்க கூட வருவாங்க. அல்லேலூயா. எல்லாம் அமைதியாயிட்டீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் வருவாங்க. ஒளிவி போக வைக்கிறதுக்கு பிசாசு தான் வரணும் இல்ல, செயலி ஆளுங்க வந்துருவாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாவற்றிலும் என்ன பண்ண போனோம்? அலர்ட்டா இருக்கணும், போக்கஸ்டா இருக்கணும், மாறக்கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, எனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நான் ஆண்டவர்கிட்ட தான் பேசுறேன், அவருடைய பிள்ளையாதான் இருக்கேன். நான் பேசினா அவர் கேட்பாரு, எனக்கு அவர் பதில் கொடுப்பாரு என்கிற அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்கு இருதயத்தில் உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இன்னொன்னு தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி வச்சு ஒன்னு எடுத்தவங்களுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இன்னொன்னு ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல பாருங்க. 39வது அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரம். 39வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 9வது வசனம் படிங்க. பாருங்க, இந்த யோசேப்பை குறித்து உங்களுக்கு நான் நிறைய பேசியிருக்கிறேன். இந்த சபையில 12 வாரம் நான் பேசியிருக்கிறேன். பாருங்க, யோசேப்பை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். யாக்கோபுடைய 11வது மகன் யோசேப்பு. யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள் கொடுக்கப்பட்டு இருந்தது. யாக்கோபு இஸ்ரவேல் என்று பெயரிடப்பட்டவன், தேவனுடைய இளவரசன் என்று பெயரிடப்பட்டவன். அப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்துக்கு, திரளான ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரனாய் பிறந்தவன் தான் யோசேப்பு. அவனுக்கு ஒரு தரிசனம் வந்தது. அந்த தரிசனத்து நிமித்தம் தாய் தகப்பன் கூட அவன் மேல பொறாம கொள்றாங்க. 10 சகோதரர்களும் அவன் மேல பொறாம கொள்றாங்க. பொறாம கொண்டு ஐஸ்வர்யத்தில் இருந்தவனை கொண்டு ஒரு குழியில போட்டு இஸ்மவேலர்ட்ட விற்று போட்டு இன்னைக்கு எகிப்துல அடிமையா இருக்கிறான். அவனுக்கு அவனுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு, வேதத்தை வாசிக்கிறவர்கள் நல்லா தெரியும். இப்போ எகிப்துல அடிமைத்தனத்தில் இருக்கிறான். அடிமைத்தனத்தில் இருக்கிறவனை போத்திபார் என்கிற ஒரு ஐஸ்வர்யவான் அவன் என்ன பண்றான்? அவனை வேலைக்கு வைக்கிறான். வேலைக்கு வச்சா அவனோடு கூட இருக்கிறதை கர்த்தர் கண்டு, யாரோடு கூட இருக்கிறதை? யோசேப்போட தேவன் இருக்கிறதை அந்த போத்திபார் கண்டு அவனை அடிமைத்தனத்திலிருந்து வேறொரு வேலைக்காரனா உயர்த்தி வைக்கிறார். அவனை உயர்த்தி வைக்கும் பொழுது பிசாசானவன் மூலமா
போத்திபாருடைய மனைவியினால ஒரு சோதனை வருகிறது. அவன் என்ன பண்றாளா, அவன் பாருங்க, ஆறாவது வசனம் படிங்க. 39:6 ஆதியாகமம் 39:6. இதுதான் சோதனை. பாருங்க, ஒரு மனுஷன் அடிமைத்தனத்தில் இருக்கிற மனுஷன் பார்த்து எப்படி இருந்தானா, அழகான ரூபமும் சௌந்தரியமும் முகமும் உள்ளவனா இருந்தான். அதுதான் சொல்றேன், பரிசுத்தமாய் வாழும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழும் பொழுது நீ தரித்திரத்தில் இருந்தாலும் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் தேவனுக்கு என்று வாழும் பொழுது அவனுடைய முகம் என்னவா இருந்ததா, பிரசன்னம் இருந்தது. தேவ பிரசன்னம் அவனோடு கூட இருந்தது. ஆனா அவனுக்கு ஒரு சோதனை வருது. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சாயினி என்றான். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் ஒருவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அல்லேலூயா. வாசிக்கும் போது ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். என்ன சொல்லி இருக்கிறேன், இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பாவத்துக்கு உடன்பட்டு. அல்லேலூயா. நம்ம அப்படியே சாதாரணமா வாசிட்டு போயிடுறோம். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக பாவம் மிக பெரியதா இருக்கிறது. அல்லேலூயா. பாவம் பெரிதா இருக்கிறது என்பது உனக்கு தெரியுது. அதான் சொல்றான், இத்தனை பெரிய பாவம் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. பாவம் இத்தனை பெரிதா இருக்கிறது. இத்தனை பெரிய பாவத்துக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. அதுதான் தெளிந்த புத்தி. பாவம் தேவனுக்கு முன்பாக இத்தனை பெரிதா இருக்கிறது, நமக்கு சின்னதா இருக்குதுங்க. பாவம் பா, சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான், சொல்றமா இல்லையா? சொன்னதே இல்லையா நீங்களா? வயசானவருப்பா தெரியாம பண்ணிட்டாருப்பா, சொல்றமா இல்லையா? ஏன்னா நமக்கு பாவம் சகஜம். நமக்கு என்ன சகஜம்? பாவம் நமக்கு என்னது? சகஜமாயிடுச்சு. சகஜமானதுனால சின்ன பையன் செஞ்சா சின்ன பையன் பா தெரியாம பண்ணிட்டான். வயசானவர் செஞ்சிட்டாரு, வயசானவர் பா தெரியாம பண்ணிட்டாருப்பா, விட்டுருப்பா. நமக்கு பாவம் அப்படி சின்னதா இருக்குது, பெருசா தெரியல, சகஜமா இருக்கு, சாதாரணமா இருக்குது, கடந்து போகிறோம். அதை என்ன பண்றோம், போ அப்படிதான் போயிடும். நம்ம சுபாவத்துல அது இருக்குது. ஆனா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற யோசேப்பினுடைய வாயில் இந்த வார்த்தையை பாருங்க, இத்தனை பெரிய பாவத்துக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அதுதான் தெளிந்த புத்தி. ஹல்லேலூயா. புத்தியினத்தை எடுத்து காமிச்சேன், புத்தி தெளிந்தவனை எடுத்து காமிச்சேன். இவன் தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி ஒரு ஐஸ்வர்யமான அடிமைத்தனத்தில் ஆக்கி, அவனுடைய சுபாவத்தை அடிமைத்தனத்துல கொண்டு வந்து அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கி, ஆனா அவனுடைய இருதயத்தை பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் உள்ள வாழ்க்கை, அவனுடைய இருதயம் என்ன பண்ணல? மாற்றப்படவில்லை. இது பாவம், இது பாவம். பிசாசு அடிமைத்தனத்துல கொண்டு வந்து கூட அவனுடைய சுபாவத்தை மாற்ற முடியல, மாற்ற முடியல, எதுவும் கவர்ந்து எதுவும் இழுக்க முடியல. அதுதான் தெளிந்த புத்தி. அல்லேலூயா. அந்த தெளிந்த புத்தி இருக்கும் பொழுது பிசாசானவன் உன்னை அடிமைப்படுத்தி ஒண்ணுமில்லாம ஆக்கி உன்னுகிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டு அழித்து போட்டு இருந்தாலும், அவன் இப்படி தெளிந்த புத்தி இருக்கிறதுனால அவன் சிறைச்சாலைக்கு போனாலும் சிறைச்சாலையில கூட தேவன் அவனோடு கூட இருந்தார். இருந்தாரா இல்லையா? இருந்தார். அங்க சிறைச்சாலையில அவனுக்கு 2 பேர் தரிசனம் காண்றாங்க. 2 பேருக்கு ஒருத்தர் ஒரு விடுதலையை கொடுக்கறான். யோசேப்பு ஒருத்தர் கொடுக்கறான். கொடுத்துட்டு சொல்றான், நீ வாழ்ந்திருக்கும் பொழுது, போய் படிச்சு பாருங்க,
அப்படியே சொல்றான், நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைவு கூர்ந்து நான் ஒரு பாவம் செய்யாதவன், அதை நீ பார்வானுக்கு அறிவித்து இந்த சிறைச்சாலையில் என்னை விடுதலையாக்குன்னு சொல்றான். நல்லா படிச்சு பாருங்க. நீ வாழ்ந்திருக்கும் போது. ஆனா மனுஷன் மறந்துடுவான். அல்லேலூயா. நீ பரிசுத்தமா வாழ்ந்தாலும் மனுஷன் மறந்துடுவான். நீ தேவனுக்கு என்று வாழ்ந்தாலும் மனுஷன் மறந்துடுவான். ஆனா தேவன் மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. வேதம் சொல்கிறது, உன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. அநீதி உள்ளவர் அல்ல. அவர் பார்த்தாரு, பார்வோனுக்கு ஒரு கனவு கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? பார்வோனுக்கு ஒரு கனவு கொடுத்தாரு. அந்த கனவுக்கு யாருக்குமே விடுதலை சொல்ல முடியல. அப்ப ஞாபகம் வருது அவனுக்கு, அந்த பான பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, சிறைச்சாலையில ஒருத்தர் இருக்கிறான், எனக்கு அவன் தான் சொன்னான், உன் தலையை உயர்த்தி மறுபடியும் ராஜாவின் ஸ்தானத்துல நிறுத்துவார்னு ஒருத்தர் சொன்னான். அங்க இருக்கிறான், அவன் கரெக்டா சொல்லுவான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வானாரு. ஹல்லேலூயா. பிசாசு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றவன அடிமையாக்கி தரித்திரத்துல கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டா கூட தேவன் அவனை ஐஸ்வர்யவானா மாற்றினார். ஹல்லேலூயா. பார்வோனுக்கு 2ஆம் ஸ்தானத்துல வைத்தாரு. அவனுக்கு பொன் சரப்பணி கொடுக்கப்பட்டது. அவருடைய உத்தரவு இல்லாமல் எகிப்துல ஒருவனும் கையை மாட்ட முடியாது, காலையை மாட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை உடையவனாய் மாறினான். பரிசுத்தம் தரித்திரத்தை மாற்றும். அல்லேலூயா. பாவம் அந்த கெட்ட குமாரனை பண்டிகள் தின்கிற தவிட்டினாலே வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்து அவனை குமாரன் சொல்லிக்கொள்ள பார்த்து சொல்லி பாவம் ஒரு மனுஷன் அப்படி மாத்தோம். அல்லேலூயா. புத்தின்னு என்ன பண்ணுது? சுற்றி இருக்கிற மனிதர்களை சேர்த்து கொள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்காதபடி மனுஷர்கள் மேல் நம்பிக்கை வைக்குது. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டவன் சபிக்கப்பட்டவன். மனுஷர்களுக்குள்ளே மேன்மையா எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக எண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு நம்முடைய வாழ்க்கையில போக்கஸ்னா என்ன? போக்கஸ்டா இருக்கணும், தெளிவா இருக்கணும், சரியான முடிவு எடுக்கிறவர்களா நாம இருக்க வேண்டும். தேவனுக்கு என்று ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த பரிசுத்தமான வாழ்க்கை நடுவுல தான் நான் சொன்னவங்களுக்கு யாரு வேணா இடப்படலாம். கிறிஸ்தவர்கள் இடப்படலாங்க. பரிசுத்தமா வாழ முடியாதபடி தடுமாற வைக்க முடியும், வழிமாற வைக்க முடியும். நமக்கு ஒரு சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சபையில என்ன உபதேசம் பண்ணுகிறேன் என்பதை கவனமா பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சவுல் ராஜாவிடத்திலிருந்து புத்தியினத்தை எடுத்து காமிச்சேன். இளைய குமாரன் இடத்துல இருந்து புத்தி தெளிந்த போது அடிபட்டு புத்தி தெளிந்து கூட குமாரன் என்று சொல்ல முடியல. அவனால கூலிக்காரன் என்று சொல்லுகிறான். ஆனா குமாரனா இருந்து குமாரனாகவே வாழ்ந்து தெளிந்த புத்தியோடு இருக்கும் பொழுது அவன் தரித்திரத்துக்கு போனாலும் அடிமைப்பட்டாலும் சிறைச்சாலையில் இருந்தாலும் தேவன் யாரு பண்ணாரு? தேவன் அவனை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேலதான் இருக்கணும். யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேலதான் இருக்கணும். விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவனுடைய நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள், அடுத்த வசனம் சொல்லுது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், நல்ல சாட்சி பெற்றார்கள், ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பேல உட்கார்ந்து ஏன் பேசுறீங்க?